ஹாய் ஹலோ வணக்கம். இந்த வீடியோவில் நாம் என்ன பார்க்க போகிறோம்னா வாட்ஸ்அப்பின் ட்ரிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வாட்ஸ்அப்பில் இந்த ஃபீச்சர்ஸை நீங்கள் யூஸ் பண்ணணுமா இருந்தால் ப்ளே ஸ்டோர் போய்க்கோங்க. அதில் வாட்ஸ்அப்னு சர்ச் பண்ணுங்கள். இதில் வந்து அப்டேட்டை கொடுத்துக்கோங்க. அப்டேட்டை கொடுத்தீங்கன்னா இந்த ஃபீச்சர்ஸை நீங்கள் யூஸ் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். வாட்ஸ்அப்பில் தனித்தனியாக ஒவ்வொருத்துக்குமே நோட்டிஃபிகேஷன் டவுன் ஆன் பண்ணிக்கொள்ளலாம். அதை வந்து கஸ்டம் நோட்டிஃபிகேஷன்ஸை ஒன் பண்ணுறது மூலமாக இதை நீங்கள் செஞ்சு கொள்ளலாம். இதன் மூலம் முக்கியமாக யாரை மெசேஜ் பண்ணிக்கொள்கிறாங்கன்னா அவங்களுக்கு ஒரு டோன் செட் பண்ணலாம். தேவையில்லாமல் யாரை மெசேஜ் பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கு ஒரு டோன் செட் பண்ணிக்கொள்ளலாம். இதன் மூலமாக உங்கள் ஃபோனை நீங்கள் எடுக்காமலே யார் உங்களுக்கு மெசேஜ் பண்ணுறாங்கன்னு நீங்கள் ஃபைண்ட் பண்ணிக்கொள்ளலாம். இது எப்படி பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் யாருக்கு தனியாக டோன் செட் பண்ணிக்கொள்ள விரும்புகிறீங்களோ அவங்க கான்டாக்டில் போங்க. உள்ளே போனீங்கன்னா கஸ்டம் நோட்டிஃபிகேஷன்ஸ் ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதுக்குள்ளே போங்க. இப்போ இதுக்குள்ள கஸ்டம் நோட்டிஃபிகேஷன்ஸை ஒன் பண்ணிங்கன்னா இப்போ நீங்கள் யாருக்கு தனித்தனியாக டோனை செட் பண்ணிக்கொள்ள வேணுமோ அதை நீங்கள் இதன் மூலமாக செட் பண்ணிக்கொள்ளலாம். இதன் மூலம் நீங்கள் யார் உங்களுக்கு மெசேஜ் பண்ணுறாங்கன்னு நீங்கள் ஈஸியாகவே விளங்கிக் கொள்ளலாம். இப்போ வாட்ஸ்அப்பில் இப்போ நீங்கள் ஒரு ஆளுக்கு வீடியோ சென்ட் பண்ணுறீங்கன்னா அவங்க வீடியோ மட்டும் பார்த்தா போதுமே, எதுக்கு அவங்க ஆடியோ அப்படி நீங்கள் நினச்சிங்கன்னா இப்போ ஒரு புது அப்டேட்டை கொண்டு வந்துருக்குறாங்க. இப்போ வாட்ஸ்அப்பில் நீங்கள் வீடியோவை மட்டும் சென்ட் பண்ணலாம், ஆடியோ இல்லாமல். இதை எப்படி செய்கிறேன்னா, இப்போ இந்த வீடியோ பாருங்கள், ப்ளே பண்ணுறேன். இப்போ இந்த சவுண்டோட இருக்கிற வீடியோவை இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு மியூட்ன்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை டச் பண்ணிவிட்டு இப்போ ப்ளே பண்ணி பார்த்தீங்கன்னா வெறும் வீடியோ மட்டும்தான் சென்ட் ஆகும், சவுண்ட் இல்லாமல். இப்போ வாட்ஸ்அப்பில் அடுத்த ஃபீச்சர் ஒன்று பார்க்க போகிறோம், அதுதான் வால்பேப்பர் டிம்மிங். நீங்கள் வால்பேப்பரில் டார்க் தீம் ஆன் பண்ணி வச்சிங்கன்னா இது உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ இதை எப்படி செய்கிறதுன்னா, வாட்ஸ்அப்பில் கரையில் 3 கோடு கொடுத்துருப்பாங்க. அந்த 3 கோடை டச் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் செட்டிங் உள்ள போங்க. இதில் செட் சென்டர் இருக்கிற ஆப்ஷனை டச் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் தீமுக்குள்ளே போங்க. டார்க்கை டச் பண்ணுங்கள். ஓகே கொடுங்க. இப்போ வந்து ரெண்டாவதாக இருக்கிற வால்பேப்பருக்குள்ளே போங்க. இங்கே பார்த்தீங்கன்னா உங்கள் வால்பேப்பர் டார்க் தீமில் எவ்வாறு இருக்கணும்னு நீங்களே செட் பண்ணிக்கொள்ளலாம். வாட்ஸ்அப் டிஸப்பியரிங் மெசேஜஸை நீங்கள் அறிய விரும்பினா ஐபேடில் கொடுக்குறேன், அதோட டிஸ்கிரிப்ஷன்லேயும் லிங்க் கொடுக்குறேன், அதை போய் செக் பண்ணிக்கோங்க. அந்த வீடியோவையும் பார்த்துக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.